ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்னையோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செஞ்சேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே சப்பாத்தி தான் பிடிக்கும். இன்றைக்கி பூரி கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் பூரி செஞ்சுட்டேன். ஆஃப்டர் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி தக்காளி சாதம் கிளறிட்டேன். ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் செய்கிற ரெசிபி இது. இந்த ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனல் நேம் கீழே லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். பெஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். சைட் பை பார்த்திங்கன்னா பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். பூரிக்கு மாவு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். தக்காளி சாதம் கிளறதுக்கு சாதத்தை ஆற வச்சுருந்தேன். இது மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது சாதத்தை ஆற வச்சு கிளறுங்க, அப்போ தான் சாதம் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உப்பு பார்த்துக்கோங்க, பத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா வத்தல் பொரிச்சிருந்தேன். உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பூரியும் செம்ம சூப்பராக உப்பெல்லாம் போட்டு முடித்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் இது தான். தேங்க்யூ.